ஒரு வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் மிளகு, சோம்பு, சீரகம் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க, ஒரு 15 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் 200 கிராம் காளான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் நம்ம மிளகு வறுத்து பொடிச்சோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஏன்னா காளான் அதுவே தண்ணி விடும். இப்போ அதுலேயே 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி, நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது முட்டை எல்லாமே செய்யலாம். அதில் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொலன்னு உதிரியாக வடித்த எந்த ரைஸாக இருந்தாலும் சேர்த்து கலந்து விட்டு மேலாப்பில் கொஞ்சம் பெப்பர் ஜீரா பவுடர் தூவி கலந்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் எக் ரைஸ் ரெடி.